இப்போ நம்ம புளி சட்னி அரைக்கலாம். இதுக்கு நான் புளி எடுத்துக்கினேன், மிளகா எல்லாத்துக்கும் சுடு தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம், அப்போ தான் சீக்கிரமாக ஊறிடும். இப்போ இந்த புளியில் ஆட் பண்ணிவிடுங்க, ஊறட்டும். நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க, டக்குன்னு ஊறிடும். இப்போ இந்த மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகா சுடு தண்ணியிலே ஊறட்டும், அப்புறம் நம்ம சட்னி அரைச்சிடலாம். இப்போ இந்த புளி ஊறிச்சு இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா நம்ம ஊற வச்ச மிளகா தான் ஆட் பண்ணணும், சுடு தண்ணியில் ஊற வச்ச மிளகாவை. இப்போ சின்ன வெங்காயம் தான் இதில் ஆட் பண்ணணும், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது. பெருசாக இருந்தால் ஒரு 4 போதும், இல்லை சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 5-6 ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிடலாம், நைஸாக தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சு இதை தாளிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கடுகு போடக்கூடாது, பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச சட்னியை இதில் ஆட் பண்ணி ஸ்லோலி வைங்க, இல்லைன்னா தெளிச்சிடும். இப்போ இதில் வெல்லம் கொஞ்சமாக தூவிக்குங்க, அப்போ தான் இந்த டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் தோசைக்கு இந்த புளி சட்னி செஞ்சுக்கிறேன், இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.